கடந்த 1945 கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு வெஸ்ட் வர்ஜீனியாவில் உள்ள ஃபயட்வெல்லுன்ற இடத்துல சாடர் குடும்பத்தினர் கிறிஸ்மஸ்க்கான ப்ரிப்பரேஷனில் சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லா ப்ரிப்பரேஷனையும் முடிச்சுட்டு எல்லாரும் தூங்க போனதுக்கப்புறம் நடுராத்திரி எதிர்பாராத விதமாக அவங்களோட வீட்டில் தீ பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு விபத்தில் ஜார்ஜ் சாடர் மற்றும் ஜெனி சாடரோட 9 குழந்தைகளில் 5 குழந்தைகள் நெருப்பில் மாட்டி இறந்து போயிட்டதாக நம்பப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 5 குழந்தைங்களும் அந்த இடத்துல இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும்? அது மாத்திரம் இல்லை, இந்த 5 குழந்தைங்களையும் கடத்துறதுக்காக தான் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வே நடந்துருந்துச்சுன்னா இந்த ஒரு கேஸ் அமெரிக்க வரலாற்றிலே இன்னைக்கு வரையும் தீர்க்க முடியாத ஒரு மர்மமாக இருக்குது. இந்த கேஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜார்ஜ் சாடர் மற்றும் ஜெனி சாடர் அமெரிக்காவில் அவங்களோட கனவு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்த ஒரு இட்டாலிய தம்பதிகள். இவங்க 2 பேரும் அவங்களோட 10 குழந்தைங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. ஜார்ஜ் சாடர் முன்னாள் இட்டாலிய பிரைம் மினிஸ்டரான பெனிட்டோ முசோலினியை பற்றி ஏதோ தப்பாக பேசியிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வு ஃபெய்ட்வில்லில் இருந்த இட்டாலிய கம்யூனிட்டியை மிகவும் கோவப்படுத்தியிருக்கு. இது வெறும் பொலிட்டிக்கல் இஷ்யூ தானா, இல்லை இதனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா? ஜார்ஜ் சாடரோட வீட்டுக்கு அடிக்கடி அவருக்கு தெரியாதவங்க வரது உண்டு. அதில் சிலர் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறதுக்கும் இன்னும் சிலர் அவருக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாள் ஜார்ஜ் சாடரோட வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன் வந்திருக்காரு. இந்த ஒரு சேல்ஸ்மேன் ஜார்ஜ் சாடரை இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லி வற்புறுத்தியும் அவர் இன்சூரன்ஸ் எடுக்காத நிலையில் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் வீடு மண்ணோட மண்ணாயிரும்னு சொல்லி ஜார்ஜ் சாடர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேனுக்கு சாடர் குடும்பத்தினருக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? கடந்த டிசம்பர் 24, 1945 அன்னைக்கு சாடரோட குழந்தைங்க அடுத்த நாள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எதிர்பார்த்து தூங்குறதுக்கு போனாங்க. ஆனால் கிட்டத்தட்ட நைட்டு 1 மணிக்கு எதிர்பாராத விதமாக அவங்க வீட்டில் தீ பிடிச்சிருக்குது. இந்த ஒரு நிகழ்வை உணர்ந்த ஜார்ஜ் சாடர் மற்றும் ஜெனி சாடர் அவங்களோட 4 குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இருந்து வெளியில் தப்பிச்சு போனாங்க. ஆனால் அவங்களோட மீதி 5 குழந்தைங்களான மாரிஸ், மார்த்தா, லூயிஸ், ஜெனி மற்றும் பெட்டி வேற ஒரு ரூமில் இருந்ததுனால அவங்களால அந்த தீயிலிருந்து தப்பிக்க முடியல. ஒரு நிமிஷம், ஜார்ஜ் சாடருக்கும் ஜெனி சாடருக்கும் மொத்தம் 10 குழந்தைங்கள் தானே நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே மொத்தம் 9 பேர் தானே இருக்காங்க. இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம். சாடரோட 2வது மகனான ஜோ சாடர் இந்த நிகழ்வு நடக்கையில் அந்த வீட்டில் இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் ஜோ சாடர் மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். சரி, இப்போ கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஜார்ஜ் சாடர் இந்த 5 குழந்தைங்களையும் காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வெளியில் வச்சுருந்த ஏணியை தேடி பார்க்கையில் அந்த ஏணி எங்கேயுமே இல்லை. சரி, ஏணியை காணுமேன்ட்டு பக்கத்தில் இருக்கிற யாரையாச்சும் உதவிக்கு கூப்பிடலான்னு சொல்லி அவரோட ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணையில் அவரோட ட்ரக்கும் ஸ்டார்ட் ஆகலை. வேறு வழி இல்லாமல் யாருக்காவது ஃபோன் பண்ணியாச்சும் உதவி கேட்கலான்னு சொல்லி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ண முயற்சி பண்ணையில் தான் அவரோட ஃபோன் லைன் கட்டாக இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அந்த காலத்துலலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி செல்ஃபோன்ஸ் எல்லாம் இல்லை. யாரையாவது காண்டாக்ட் பண்ணணுன்னா டெலிஃபோன் மூலியமாக தான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஆகணும். ஜார்ஜ் சாடருக்கு இதுமாரி எல்லாமே தப்பாக நடக்கிறத பார்த்து இது வெறும் தற்செயல் தானா, இல்லை யாராவது செஞ்ச சதி வேலையான்னு சொல்லி சந்தேகம் வர தொடங்குச்சு. இந்த சந்தேகத்தை அதிகமாக்குற விதமாக ஒரு லேடி ஜார்ஜ் சாடர்கிட்ட அவரோட வீட்டோட கூரை மேலே யாரோ ஒரு நபர் எதையோ தூக்கி போடுறத பார்த்ததா சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இதை உறுதிப்படுத்துகிற விதமாக ஜெனி சாடர் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கிரனைட் மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போனா ஒருவேளை யாரோ வேணும்னே தான் இவங்க வீட்டுக்கு தீ வச்சுருப்பாங்களா? இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் தான் ஃபயர் ஃபைட்டர்ஸ் இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. இந்த இடத்துல பிரச்சனை என்னென்னா, சாடரோட வீட்டுக்கும் ஃபயட்வில்லில் இருந்த ஃபயர் ஸ்டேஷனுக்கும் வெறும் 4 கிலோமீட்டர் தான் தூரம். தீ பிடிச்சதை பார்த்த உடனே சாடரோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபயர் ஸ்டேஷனை உடனே காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோனில் உடனே வந்துடுறோன்னு சொன்ன ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து சேர்றதுக்கு 6 மணி நேரத்துக்கும் மேலே ஆயிருக்கு. அவங்க வந்து பார்க்கையில் சாடரோட வீடு மண்ணோட மண்ணாயிருச்சு. இந்த ஒரு சம்பவத்தை ஆய்வு செய்த ஃபயர் ஃபைட்டர்ஸோட ரிப்போர்ட்டில் தீ பிடிச்சதுக்கான காரணம் ஒயரிங்கில் ஃபால்ட் இருந்ததுனால தான் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க.
இதில் மர்மமான விஷயம் என்னென்னா, அந்த வீடு இருந்த இடத்துல அந்த 5 குழந்தைங்களோட ஒரு எலும்பு துண்டு கூட கிடைக்கல. ஒருவேளை நீங்கள் அந்த குழந்தைங்களோட எலும்பு கூட எரிஞ்சு சாம்பலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இது ஏன்னா ஒரு மனித உடல் முழுசாக எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு 1400 டிகிரி ஃபேரன்ஹீட்லேருந்து 1800 டிகிரி ஃபேரன்ஹீட் வரை எரிஞ்சால் மாத்திரம்தான் முடியும். ஆனால் சாடரோட வீடு மரத்தால் செய்யப்பட்டிருந்த வீடுன்ற காரணத்தினால கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்திலேயே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், சாடரோட பக்கத்து வீட்டுக்காரங்க நெருப்பு பத்துறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாடரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான கார் நிற்கிறத கவனிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த பக்கம் போன ஒரு பஸ் டிரைவர் கூட சாடரோட வீட்டு மேலே யாரோ வெடிகுண்டுங்களை தூக்கி போடுறதா சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஜெனி சாடர் நடந்த உண்மையை நம்ம எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனோட ஒரு பகுதியாக ஜெனி சாடர் தகனம் செய்கிறவங்கக்கிட்ட, அதாச்சும் இந்த பாடியெல்லாம் எரிப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கையில் தான் எப்பேற்பட்ட நெருப்புலையும் எலும்புகளாம் அவ்வளோ சீக்கிரம் சாம்பலாயிராதுன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஒரு விட்னஸ் அந்த 5 குழந்தைங்களையும் யாரோ காரில் அந்த நைட்டு கூட்டிகிட்டு போகிறத அவங்க பார்த்ததா சொல்லி கிளைம் பண்ணுற நிலையில், இன்னொருத்தவங்க பல மைல் தாண்டி இருக்கிற ஒரு ஹோட்டலில் அந்த 5 குழந்தைங்களையும் பார்த்ததா சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்த சில வருஷத்துக்கு அப்புறம் சாடரோட குடும்பத்துக்கு ஃபோட்டோவை கொண்ட ஒரு லெட்டர் வருது. அந்த ஒரு ஃபோட்டோவில் இருந்த பையன் அவங்களோட மகன் லூயிஸ் மாரி இருந்தது மாத்திரம் இல்லாமல், அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி லூயிஸ் சாடர், ஐ லவ் பிரதர் ஃப்ராங்கி, இல் பாய் A90132 R35 அப்படின்னு சொல்லி எழுதியிருந்திருக்கு. இதை பார்த்த உடனே சாடர் ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை ஹையர் பண்ணி அவங்கள விசாரணை பண்ண சொன்னதில் அவங்களுக்கு கிடச்ச முதல் சாட்சியை வச்சு இது ஒரு திட்டமிடப்பட்ட சைல்ட் டிராஃபிக்கிங் ஈவெண்ட்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த சைல்ட் டிராஃபிக்கிங்னா இந்த குழந்தைங்கள்லாம் கடத்தி வேற ஒருத்தவங்க கிட்ட விற்பாங்கல்ல, அதுதான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வை மூடி மறைக்கிறதுக்கு அந்த ஏரியாவை சேர்ந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் கூட உடந்தையாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி சந்தேகிக்கிறாங்க. அப்போனா உண்மையிலே என்ன தான் ஆயிருக்கும்? இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக பல தியரிஸ் இருக்குது. முதல் தியரி மாஃபியா கனெக்ஷன். சிலர் என்ன நம்புகிறாங்கன்னா, ஜார்ஜ் சாடர் முன்னாள் இட்டாலிய பிரைம் மினிஸ்டர் அல்லது டிக்டேட்டரான பெனிட்டோவை பற்றி தப்பாக பேசுனதுனால தான் அது சில மாஃபியா கும்பலை கோவப்படுத்தி ஜார்ஜ் சாடரோட குழந்தைங்களை கடத்துறதுக்கான காரணமாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறாங்க. அடுத்த தியரி சைல்ட் டிராஃபிக்கிங். இந்த தியரி படி குழந்தைங்களை கடத்தி விற்கிறதுக்காக தான் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி சிலர் சந்தேகிக்கிறாங்க. அடுத்த தியரி கவரப். இந்த தியரி படி இந்த கேஸில் அந்த ஏரியாவை சேர்ந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் கூட இந்த ஒரு சம்பவத்தில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி சிலர் நம்புகிறாங்க. அடுத்த தியரி ஆர்ஃபனேஜ் அண்ட் அடாப்ஷன். இந்த தியரி படி சாடர் மேலே இருக்கிற பகை காரணத்தினால யாரோ ஒருத்தவங்க சாடரோட குழந்தைங்களை கடத்தி வேறு இடத்துல இருக்கிற ஆர்ஃபனேஜில் அண்டர்வேர்ல்ட் நெட்வொர்க்கோட உதவி மூலியமாக ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியில் அவங்கள சேர்த்து சாடர் வாழ்க்கை பூரா அவரோட குழந்தைங்களை தேடி தவிக்கணும்னு சொல்லி யாரோ விட்டுட்டதா சொல்லி நம்புகிறாங்க. FBI நடத்தின விசாரணையில் கூட இந்த ஒரு கேஸில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல. சாடரோட குடும்பத்தினர் வாழ்க்கை பூரா அவங்களோட குழந்தைங்களை தேடி பில் மோடெல்லாம் வச்சு எப்படியாச்சும் அவங்களோட குழந்தைங்கள ஒரு முறையாச்சும் பார்த்துட மாட்டோமான்னு சொல்லி ரொம்ப ஏங்கியிருக்காங்க. ஆனால் கடைசி வரையும் அவங்களால அவங்களோட குழந்தைங்கள கண்டுபிடிக்கவே முடியலை. காலப்போக்கில் இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கேஸ் உலகம் பூரா பேசப்பட்டு வந்திருக்கு. அவ்வளோ ஏன், கடந்த 2013ஆம் ஆண்டு கூட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் இந்த ஒரு கேஸை ரீஓப்பன் பண்ணி அந்த ஒரு கேஸுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கேஸை பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸையும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் பார்க்கையில் யாரோ வேணும்னே இந்த கேஸை பற்றின உண்மைகளை மூடி மறைக்கணுன்றதுக்காக செஞ்ச மாதிரி தெரியுது. இன்றைக்கி வரையுமே இந்த ஒரு கேஸ் மர்மமாக தான் இருக்குது. ஒருவேளை அந்த குழந்தைங்கள்லாம் கடத்தப்பட்டிருப்பாங்களா, இல்லை அந்த நெருப்பில் மாட்டி இறந்துருப்பாங்களா, இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி வேறு ஏதாவது நடந்திருக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்னென்னு கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.